ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் வைட்டி கேமிங் தமிழ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. அதனால் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காட் ஆஃப் வார் 1. அதுவும் நான் கேம் பிளே ஆட போகிறதுல ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் தெரியாதவங்க கற்றுக்கிட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை போட போகிறேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காட் ஆஃப் வார் கேம் டைரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி அது எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு போவோம். காட் ஆஃப் வார் ஃபஸ்ட்டு 2005 ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேமாக சாண்டா மோனிகா ஸ்டுடியோஸ், அதுக்கப்புறம் சோனி கம்ப்யூட்டர்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்க PlayStation 2க்கு விட்றாங்க. இந்த கேம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் க்ரோனாலாஜிக்கல் ஆர்டர், அதாவது காட் ஆஃப் வார் சீரீஸில் 4th தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அசென்ஷன், அதுக்கப்புறம் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ், அதுக்கப்புறம் தான் காட் ஆஃப் வார் 1 வருது. இந்த கேம், அதாவது இந்த ஸ்டோரி ஒரு க்ரீக் மித்தாலஜி பேஸ்ட் ஸ்டோரி, ஒரு ஏன்ஷியன்ட் க்ரீஸில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. அதுவும் ஒரு நார்மலான காலகட்டம் இல்லை, ஒரு வெஞ்சன்ஸ் காலகட்டம், எல்லோரும் அடித்து உடச்சி கிழிச்சிக்கிற காலகட்டம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த கேம் பேஸ்டாக இருக்குது, அதாவது இந்த ஸ்டோரி பேஸ்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேமோட ஹீரோ, கதாநாயகன், ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தலை தான், வேறு யாரும் இல்லை, கிரேட்டோஸ் வந்து ஒரு ஸ்பார்டன் வாரியர். பொதுவாக ஸ்பார்டன் வாரியர்னால் அவங்களோட வேலை என்னென்னா, இந்த ஒலிம்பியன்ஸ் காட்ஸ், அதாவது ஜூஸ், அத்தீனா, இந்த மாதிரி ஏரிஸ், அவங்கள எல்லாரையும் சர்வ் பண்ணுற ஒரு ஆள். அப்படின்னா அவங்க சொல்கிற வேலையை செஞ்சாகணும் அப்படின்றவங்க தான் இந்த ஸ்பார்டன் வாரியர்ஸாக இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இதுக்கு முன்னாடி, அதாவது காட் ஆஃப் வார் 1க்கு முன்னாடி கிரேட்டோஸ் ஏரிஸை சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஏரிஸ் யார்? காட் ஆஃப் வார், அதாவது முன்னாடி இருந்த காட் ஆஃப் வார். அவரை சர்வ் பண்ணிட்டு இருந்த கிரேட்டோஸ் அவரோட கட்டளைக்காக இவர் ஒரு போர் நடக்கும்போது ஒரு வில்லேஜ், எப்படி சொல்கிறது, ஒரு ஊரை அழிக்க போகும்போது அங்கே ஒரு டெம்பிள் இருந்திருக்கு. அது உள்ளாட்டி ஒரு பாட்டி, கிரேட்டோஸ் உள்ளாட்டி போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, உள்ளாட்டி போகாத, நீ உள்ளாட்டியும் போகிறதுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியும் கிரேட்டோஸ் ஏரிஸ்க்காக உள்ளாட்டி போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கொல்றாரு. ஆனால் அவர் கொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டெம்பிள் உள்ள அவரோட ஒய்ஃப் அப்புறம் பொண்ணு 2 பேருமே இருந்திருக்காங்கன்னு. இதனால கிரேட்டோஸ்க்கு ஏரிஸ் மேலே பகையை தீர்த்துக்கணும்னு இருந்துச்சு. அதே சமயத்தில் காடஸ் அத்தீனா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அத்தீனா யாருன்னு, கிரேட்டோஸோட சித்தப்பாவோட தங்கச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே எல்லாருமே ரிலேஷன்ஸ் தான், எல்லாரையும் போட்டு கொள்வது தான் வேலை அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. கிரேட்டோஸும் பார்த்திங்கன்னா ஒரு டெமிகாட். அது நான் இப்போ சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கே தெரிய வரும். நான் கதை சொல்ல உங்களுக்கே தெரிய வரும். சரி, இப்படி அத்தீனாவோட சேர்ந்துக்கிட்டு, அதாவது அத்தீனா தான் கிரேட்டோஸை தூண்டி விட்றாங்க, ஏரிஸை கொல்லு, பேண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணு, அதை ஓப்பன் பண்ணால் உனக்கு கடவுளை கொல்கிற ஒரு சக்தி கிடைக்கும், அதை வச்சு நீ ஒரு காட் ஆஃப் வார், அதாவது ஏரிஸை நீ ஈஸியாக கொன்னுடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் கிரேட்டோஸை அந்த நிலைமைக்கு தள்ளிடுவாங்க. ஏன்னா கடவுள் தானே, அதனால தள்ளிடுவாங்க அத்தீனா. அதாவது தங்கச்சி இல்லை அக்கா, யாராச்சும் எடுத்துக்கலாம். சரி, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வெறும் ஒரு பிளாட், அதாவது ஒரு அவுட்லைன் மாதிரி. இப்போ நம்ம ஒரிஜினல் கேம் பிளேக்குள்ளே போகலாம். கேம் ஸ்டார்டிங்லேயே கிரேட்டோஸ் சொல்லுவார், நான் 10 வருஷத்துக்கு இந்த கடவுள்களை சர்வ் பண்ணிட்டேன், அதாவது அவங்க சொன்ன வேலைகளெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதே சமயத்தில் இப்போ கூட, அதாவது கேம் ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய மிருகம் மாதிரி வரும் தண்ணியில், ஹைட்ரா, அதாவது 3 தலை உள்ள ஒரு ராட்சச பாம்பு மிருகம், எது வேணாலும், அதாவது பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு மிருகம், பெருசாக பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு மிருகம். அதை பொசைடன் கொல்ல வேண்டியது பொசைடன் தான். ஏன்னா பொசைடன் தான் கொல்லணும், ஏன்னா அது ஒரு கடலில் இருக்குது, கடலோட அரசன், இல்லைன்னா கடலோட கடவுள் அப்படின்னு நம்ம பொசைடன், க்ரீக் மித்தாலஜியில் பொசைடனை தான் அப்படி கூப்பிடுவோம். ஆனால் பொசைடன் கிரேட்டோஸ் கட்டளையிடுறது வேறு வழி இல்லை. கிரேட்டோஸ் ஒரு வாரியர், ஸ்பார்டன் வாரியர், கடவுளுங்க சொல்கிறத அவர் செஞ்சு தான் ஆகணும். அதனால பொசைடனுக்கு பதிலாக ஹைட்ராவை அவர் கொல்றாரு, அவர் கையாலேயே கொல்றாரு.
அதுக்கப்புறம் அவர் கொன்னுட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேணுமோ அது கூட எடுத்துக்கிட்டாரு, உங்களுக்கே தெரியும். சரி, அதை பற்றி நம்ம இப்போ சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் இவர் கடவுள்களை சர்வ் பண்ணி அதாவது அவங்க சொல்கிற வேலைங்களெல்லாம் செஞ்சு இவர் கடுப்பாகி வேதனைகளை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் அத்தீனாவை கூப்பிட்றாங்க. அத்தீனாவை கூப்பிட்டு இப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அத்தீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கடைசியாக ஒன்று மட்டும் செய், நீ ஏரிஸை கொல்லணும் அப்படின்னு அத்தீனா சொல்கிறாங்க ஒரு பொண்ணு. சரி, இவர் அப்படி கொன்னால் அது ஒரு இவர் ஃபேமிலி, அதாவது கிரேட்டோஸோட ஃபேமிலி கொல்றதுக்காக ஒரு ஃபர்கிவிங்னஸ் அந்த மாதிரியும் இருக்கும். எப்படியோ ஒன்று. ஆனால் ஏரிஸ்க்கு தெரிஞ்சிருச்சு அவங்க தங்கச்சி, அதாவது அத்தீனா அவங்க மேலே, ஏரிஸ் மேலே ஃபுல்லாக கடுப்பாக இருக்காங்க, கொல்ல போகிறாங்கன்னு. அதனால ஏரிஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஆத்தன்ஸ். ஏன்னா அவங்க தங்கச்சி மேலே கடுப்பாக இருக்கிறதுனால ஏத்தன்ஸ் மேலே ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரியே அத்தீனா கிரேட்டோஸை வழிகாட்டி மாதிரி ஒரு வழியை காட்டுறாங்க. எங்கன்னா ஏத்தன்ஸ்க்கு. இதே மாதிரி அதிக சண்டைகளை, அதாவது எல்லாரையும் எதிர்க்கிற எல்லாரையும் கொன்று அவரை கத்தி வச்சு, அதாவது பிளேட்ஸ் ஆஃப் கேஸ், இதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, இதே மாதிரி கிரேட்டோஸ் எல்லாரையும் கொல்றாரு அவரை கத்தியை வச்சு. அவருக்கு சில பல கடவுள்களும் அவருக்கு வேண்டிய பவர், அதாவது மேஜிக் பவர்ஸ்களை கொடுக்குறாங்க. எது பண்ணியும் அவரால்ட்டி ஏரிஸ், ஏன்னா ஏரிஸ் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காது, அதாவது ஹைட்டாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், அவர் இருக்கிற ஷேப்பாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால அவர் தெரிஞ்சிருக்கிறாரு ஒரே ஒரு வழி தான் இருக்குது ஏரிஸை கொல்ல. அது என்னென்னா பேண்டோராஸ் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு கடவுளை கொல்கிற சக்தி. அவள் தான், வேற ஒன்றும் இல்லை, ஒரு கடவுளை கொல்கிற சக்தி. அதுதான் பேண்டோராஸ் பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. பேண்டோராஸ் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, குரோனோஸ் யாருன்னா ஜூஸோட அப்பா. ஜூஸ் யாருன்னா கிரேட்டோஸோட அப்பா. அதாவது இது வரைக்கும் கிரேட்டோஸ்க்கு தெரியாது ஜூஸ் தான் அவங்களோட அப்பான்னு. கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா கேமில் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவர் அவ்வளோவா தெரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது ஜூஸ் தான் அவரோட அப்பான்னு தெரிகிற மாதிரி அவர் இருந்ததில்லை. ஏன்னா God of War 2 எண்டிங்கில் ஜூஸ் சொல்லும்போது, நீ ரொம்ப பாவமாக இருக்கிற என்னோட பையனே அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் திரும்ப அட்டாக் பண்ணுவார். அது வரைக்கும் அவருக்கு தெரியாத மாதிரி தான் கிரேட்டோஸே இருப்பார். சரி, நான் இப்போ God of War 2க்கு போகிறேன். சரி, 1க்கு வருவோம். அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் லைக் போடுங்க. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. அட்லீஸ்ட் 10 லைக்ஸ். அதுக்கப்புறம் அந்த 10 லைக் போட்டவங்க அப்படியே என்னோடய சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் டெய்லியும் வீடியோ போட்டு இருப்பேன், மறக்காமல் வீடியோ போடுவேன். சரியா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க.